உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தற்போது காசாவினுடைய மற்றொரு செய்தியினுடைய நாம் உங்களை சந்திக்கின்றோம். அதில் இப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், போர் செய்யலாமா, போர் செய்யக்கூடாதா, இந்த போரினால் ஏற்படுகிற விளைவுகள் எதுவாக இருக்கும். இதுதான் ஐடிஎஃப்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிசன்ட் வாய்ஸ். மாறுபட்ட கருத்துக்களும் ஒரு பெரிய கன்ஃபபுலேஷன், அவர்களுக்குள்ளான ஒரு குழப்ப நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்கிற செய்தியை நேற்று இரவு 1 மணிக்கு நாம் அவர்களுடைய நெட்வொர்க்கில் இருந்து பப்ளிஷ் ஆன உடனே பார்க்க முடிந்தது. ஐடிஎஃபினுடைய சீப் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜெனரல் இயால் ஜமீர் அவருடைய அந்த பேட்டியில அவர் வெளிப்படையாக ஐடிஎஃபினுடைய வீரர்களையும் கிடியன் சாரட்ஸ் அந்த போர் முனைகளையும் அவர் பிரைஸ் பண்றார், ரொம்ப உயர்த்துறார். ஆனால் இந்த கிடியன் சாரட் அந்த ஆபரேஷன் அவர் அப்படித்தான் அவர் பேசுகிறார் வெளிப்படையாக. ஆனால் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இதுல தி பிளண்ட்லி ஸ்டேட்டட் தட் மற்ற விஷயங்களை அவர் பார்க்கிற போது நிறைய சாத்தியமில்லாத தவறுகள் நடந்திருப்பதாகவும் கூட அந்த செய்தி சொல்லியிருக்கிறது. அதனுடைய ரிப்போர்ட் படி இஸ்ரேலுடைய இராணுவ தலைமை மட்டுமல்ல, அரசியல் கூட்டு முடிவுகள் நிறைய தப்ப பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இஸ்ரேலிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு அஃபீஷியல் நாளிதழ் இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுகாரம் நிறைய விஷயத்தில் ஃபெயில் ஆயிருக்கிறோம். அதாவது எனிமீஸினுடைய வல்லமை, ஹியூமனிடேரியன்ஸ் எய்டு கொடுத்ததில் ஃபெயிலிங் டு இம்போஸ் டைம் ப்ரெஷர், அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட், அவர்களை வழிநடத்துதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் அது செய்தி சொல்றது அல்டிமேட்லி எக்ஸாஸ்டிங், ரொம்ப சோர்வடைந்த நிலையில இருப்பதாகவும், இட்ஸ் ஓன் ஃபோர்ஸஸ் while eroding international support, வெளிநாட்டுடைய அந்த ஆதரவுகளிலும் அவர்களுக்கு நிறைய சிக்கல் மட்டுமல்ல, கடுமையான உலக எதிர்ப்பை, வெறுப்பை அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஐடிஎஃபினுடைய குரலாக, இஸ்ரேலுடைய குரலாக பேசப்படுகிற அந்த இஸ்ரேல் டைம்ஸ் ஒரு கருத்திலே சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வெளியிடப்பட்ட அந்த டிராஃப்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஹமாஸ் சில விஷயங்களை ரொம்பவே சக்சஸாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதையும், அவர்கள் சில விஷயங்களை எக்ஸ்ப்ளாய்ட், எப்படின்னா இன்க்ளூடிங் ரிசோர்சஸ், செக்யூர் டெரிட்டோரி அண்ட் சூட்டபிள் மெத்தட் ஆஃப் த ஃபைட்டிங் அப்படின்ட்டு ஒரு மொட்டையாக ஒரு செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலுடைய அந்த டெட்டரன்ஸ் லாஜிக் ரேதர் தன் டிசைசிவ் விக்டரி, இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவாஞ்சுவலி அந்த சீஸ் ஃபயர் மூலமாக ஹோஸ்டேஜினுடைய விடுதலைகள் குறித்தும் ஹமாஸோடு பேசி அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்க நிலைகள், அதை ஹமாஸ் ரொம்ப வல்லமையோடு எக்ஸ்ப்ளாய்ட் டியூரிங் திஸ் ஃபாஸ்ட் few months அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. The terror group managed to exploit during the fast month, few months, அந்த செய்தியும் அவர் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம the document further criticize ஒரு incompetence in planning, distributing aided, which it says, அது தொடர்ந்து அந்த செய்தி அப்படி போகுது. அது அல்லாம ஜமீருடைய அந்த விவகாரத்தில் பல விஷயத்த சமீர் சொல்றார். சமீர் ஏற்கனவே வீரர்கள் சோர்வடைந்த நிலையில் இருக்கிறார்கள். அதே சமயம் எனிமிக்கு ரிசோர்சஸ் சப்ளை பண்ணக்கூடியது அந்த ஹியூமனிடேரியன் எய்ட் அவர்களுக்கு சென்றடைகிறது. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், இதையெல்லாம் அவர் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ல அவர்களுக்கு பெரிய செட்பேக். ஆனால் வெளிப்படையாக கீழே விழுந்தாலும் மண்ணூட்டாத கதையாக ஐடியா பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
என்பதை ஏதோ ஒரு வகையில அவர்கள் உணர்ந்திருப்பதாலே இஸ்ரேல் டைம்ஸ் சொல்கிறது. இதற்கு இடையில ஈரான் நேற்று ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் லீக்ஸ் த இஸ்ரேல் மிலிட்ரி டீடைல்ஸ் அப்படிங்கிறத செய்தி வந்திருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரிய ஷாக் நியூஸ் அவங்களுக்கு. ஐடிஎஃப்னுடைய ட்ரோன் ஆபரேட்டர்ஸினுடைய பெயர்கள், யாரெல்லாம் அந்த 12 நாட்களில் போரில் ஈடுபட்டார்களோ அந்த ட்ரோன் ஆபரேட்டர்ஸுடைய பெயர்களை, அவர்களுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ஈரான் துல்லியமாக வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய அட்ரஸ், செல், மொபைல் நம்பர், அவர்களுடைய வீட்டு அட்ரஸ், மிலிட்ரி யூனிட்ஸ் ஆர் மோர் எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் குறித்தான முழு தகவலையும், யார் யாரெல்லாம் என்னென்ன பணியில் இருந்தார்கள், யார் ஆபரேஷன் செய்தார்கள் என்ற முழு தகவலையும் ட்ரோன் அந்த மேனேஜ்மெண்ட் செய்த அந்த யூனிட்ஸை எல்லாம் ஈரான் அறிவித்திருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சி தகவலாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த எண்களுக்கு மெசேஜையும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெசேஜில் ஈரான் அஃபீஷியல்ஸுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் கூட, இராணுவத்தை சார்ந்த எல்லோருக்கும் நீ இந்த வேலையை செய்தாய், உனது குடும்பம் இங்கே இருக்கிறது, உன் வீடு இங்கே இருக்கிறது, நீ இங்கே இருக்கிறாய் என்பதையெல்லாம் பக்காவாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. த த்ரெட்டனிங் மெசேஜ் இன்க்ளூட்ஸ் எ பிக் வார்னிங் அப்படிங்கிற தலைப்பிலையும் சர்வதேச மீடியாக்கள் செய்து விட்டிருக்கிறாங்க. ஈரானோடு ஒத்துழைக்காவிட்டால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்பதுதான் அந்த குறித்த மெசேஜ் செய்தி. எங்கெல்லாம் இஸ்ரேலினுடைய டெட்லி ட்ரோன்ஸ் அவர்கள் லொகேஷன், இதை எல்லாவற்றையும் கடந்த கால டார்கெட்டாக அவர்கள் செய்ததையும் குறித்திருக்கிறார்கள். இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறன. இந்த தகவலின் மூலம் இது ஈரானுடைய டாப் மிலிட்ரி சயின்டிஸ்ட் எல்லாம் அவர்கள் கொண்டார்கள். முசாத்துடைய சின்பிட்டோ, முசாத்தோ எல்லாம் இணைந்துதான் இந்த விவகாரத்தை ஈடுபட்டார்கள். ஈரான் நாங்களும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட ட்ரோன் ஆபரேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி என்னென்றால், யாரெல்லாம் ஏர் ஸ்ட்ரைக் செய்தார்களோ, அதாவது ஃப்ளைட், அதாவது ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக குண்டுகளை போட்டார்களோ, அந்த பைலட்டினுடைய தகவல்களும் வெளியாகிருக்கிறது என்ற விவகாரமும் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே ட்ரோன் ஆபரேட்டர்ஸ், ஏர் ஸ்ட்ரைக் செய்திருக்கக்கூடிய பைலட்ஸ், இவர்களுடைய எல்லா விவகாரங்களையும், அட்ரஸ் எல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, உளவு வேலை பார்த்தது யார், உள்ளிருந்து கொடுத்தது யார், இதெல்லாம் ஒரு பெரிய அஃபீஷியலுடைய ஹெட் மட்டும்தான் இதெல்லாம் கொடுத்துருக்க முடியுமே தவிர சாதாரணமாக யாரும் எடுக்க முடியாது இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள. ஆகவே இந்த வார் நடக்கும்போது பைலட்டுடைய பெயர்களும் அட்ரஸ்களும் ஃபோன் நம்பர்களும் அண்ட் அதர்ஸ் பர்சன் இன்ஃபோ, இஸ்ரேல் டாப் மிலிட்ரி சைன், இது எல்லாவற்றையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, டெல் அவீவில் நடந்த குண்டு வெடிப்பின் மூலமாக உள்நாட்டில் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கார் குண்டுவெடிப்பு ஒரு திட்டமிடுதல் அளவிலே நடந்திருக்கலாம். இது ஒரு இன்டர்னல் டெரரிசம் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பெஞ்சமினுக்கு எதிராக அந்த நாட்டில் பல குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் போராளிகளின் பின்னணியில், தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பின்னணியில் இருக்கலாம். ஆனால் இதுவரை யாரும் இந்த குற்றச்சாட்டை சுமத்தப்படவில்லை, அதற்காக பொறுப்புகளை அவர்கள் ஏற்கப்படவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ அவர்கள் நிச்சயமாக யூதர்களின் மீதும் இஸ்ரேலின் மீதும் கடும் சினத்தில்தான் இந்த குண்டுவெடிப்பை நடத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிணை கைதிகளுடைய விடுதலை செய்யப்பட வேண்டும், உயிரோடு விளையாடக்கூடாது என்று பெஞ்சமின் இஸ்ரேலில் பலர் எச்சரிக்கை செய்ததையும் நாம் இங்கே சுட்டி காட்ட வேண்டும். அங்குள்ள போராளி சமூகங்கள் மட்டுமல்ல, பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தனது சுயநலத்திற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பொதுமக்களையும் இராணுவ வீரர்களையும் கொலை செய்கிறார், உயிருடன் விளையாடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ததையும் இந்த நேரத்தில் பெஞ்சமினுடைய சுயநலத்திற்காக சொந்த சமூகத்தை அவர் பால்படுத்தி கொண்டிருக்கிறார், அழித்து கொண்டிருக்கிறார், டிஃப்ளீட்டட், முழுமையாக அழிந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் நாட்டினுடைய இராணுவம், தளவாடங்கள், வளர்ச்சி, மக்கள், உயிர்கள் எல்லாம் என்பதை அதில் யாராவது இதை செய்திருக்கலாம் என்றும் நம்புவதற்கு இடம் இருக்கிறது. இதற்கிடையிலே மிக அதிக குற்றம் சாட்டப்பட்ட எர்டோகன் துருக்கி இஸ்ரேலுடைய
எல்லா உறவுகளையும் துண்டித்திருக்கிறது. துருக்கியினுடைய வான் பகுதி மூடப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரேல் படைகள் செல்ல முடியாது. வான்வெளி மூடல், கப்பல்களுக்கு தடை. இனி துருக்கியிலிருந்து கப்பல்கள் இஸ்ரேலுக்கு செல்லாது. அவர்களுக்கு இடையில 2023 7 பில்லியன், கிட்டத்தட்ட 58 60,000 கோடி வரை இன்றைய மதிப்பிற்கு வியாபாரம், பிசினஸ் நடந்திருக்கிறது. இப்பொழுது அதுவும் முடக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. இதுதான் இன்றைய செய்தி. இன்றைய இதில் கடந்த ஒரு செய்தியில் அபு உபைதாவுடைய மரணம், தற்போதைய செய்தியில் ஈரானுடைய அச்சுறுத்தல், இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக் செய்த பைலட்டுகள், ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் அஃபீஷியலுக்கு மெசேஜ், வீட் அட்ரஸ் எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. இது அங்கே ஒரு பெரிய கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துருக்கியினுடைய வியாபார முடிவு, டெல்லவியில் நடந்த குண்டுவெடிப்பு, இதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்ற செய்திகளையும் நாம் இப்பொழுது உங்களுக்கு தந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.